என் உயிரின் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு மலையப்பனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் நல்லதே நடக்க பிரார்த்திக்கிறோம். சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். ஜீவோ வினைதா சாட்சி, ஜீவோ வினைதா சாட்சி, ஜீவோ வினைதா சாட்சி, முகுந்தோ அமித விக்ரமக, முகுந்தோ அமித விக்ரமக, முகுந்தோ அமித விக்ரமக, ஜீவோ வினைதா சாட்சி, முகுந்தோ அமித விக்ரமக, ஜீவோ வினைதா சாட்சி, முகுந்தோ அமித விக்ரமக, ஜீவோ வினைதா சாட்சி, முகுந்தோ அமித விக்ரமக, அம்போநிதி இறந்தாத்மா, அம்போநிதி இழந்தாத்மா, அம்போநிதி இழந்தாத்மா, மகாததிசயோந்ததகம், 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 அம்போநிதி இழந்தாத்மா, மகாததிசயோந்ததகம், அம்போநிதி இழந்தாத்மா, மகாததிசயோந்ததகம், அம்போநிதி இழந்தாத்மா, மகாததிசயோந்ததகம், ஜீவோ வினைதா சாட்சி, முகுந்தோ அமித விக்ரமக, அம்போநிதி இழந்தாத்மா, மகாததிசயோந்ததகம், ஜீவோ வினைதா சாட்சி, முகுந்தோ அமித விக்ரமக, அம்போநிதி இழந்தாத்மா, மகாததிசயோந்ததகம், ஜீவோ வினைதா சாட்சி, முகுந்தோ அமித விக்ரமக, அம்போநிதி இழந்தாத்மா, மகாததிசயோந்ததகம், ஜீவோ வினைதா சாட்சி, முகுந்தோ அமித விக்ரமக, அம்போநிதி இழந்தாத்மா, மகாததிசயோந்ததகம். 4 லைன் 3 முன்னாடி சொல்லியாச்சு. அதேமாதிரி நீங்கள் தொடர்ந்து சொல்லி பயனடையணும். நோயில்லாத வாழ்க்கை, பயமில்லாத வாழ்க்கை, பயப்படாமல் வாழ்க்கை என்று கூறிக்கொண்டு பயநாசகா என்று பயத்தை போக்கக்கூடியவன், பயத்தை கொடுக்கக்கூடியவன். பயம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, தேவையில்லாததுக்கு. பயம் தேவை, பக்தி இல்லை என்று உணர்ந்து ஆன்மீக பூமியில் நாமும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்ந்து நாடும் வளர்ச்சி பாதையில் சென்று அதன் மூலம் அனைவரும் பயனடைந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொறுப்பு உள்ளது. நம்ம பாரத தேசத்திற்காக என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யலாம் இந்த 3 இது மனசை நினச்சின்னு வாழ்ந்தாலே நாமும் வளர்வோம், நாடும் வளர்ச்சி பாதையில் சென்று நாடு வளர நம்மளும் வளர்ந்து போவோம். அதான் தேசத்தின் உண்மையான தேசப்பற்று. ஏன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நினைக்கிற மாதிரி தேசம் நல்லா இருக்கணும்ல. தேசத்தில் நீ ஒரு பிரஜை. அது ஆணோ பெண்ணோ எந்த எந்த மக்களும் எந்த வயசோ தேவையில்லை. ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு உணர்ச்சி பூர்வமாக நம்ம ரத்தத்திலேயே தோய்ந்திருக்கணும். ஏன்னா நம்ம பாரத தேசம் அப்படியேப்பட்ட புண்ணிய பூமியான சனாதன தர்மத்தை சொல்லக்கூடிய ஆன்மீக பூமி. இதில் ஜாதி வேறுபாடோ மத வேறுபாடோ இன வேறுபாடோ இல்லாமல் ஆண்டவன் முன்னால் அனைவரும் சமம். அவனுடைய படைப்பில் யாருக்கும் ஏற்றத்தாழ்வே கிடையாது. அவனுடைய பார்வையிலும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அவனுடைய செயல்பாடுகளிலும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஏனென்றால் அவன் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன் ஆண்டவன். புரிந்து கொண்டு செயலாற்றி நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ அல்மேல் முகா சமேத ஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம். எம்பெருமான் ராமாஜின் திவ்ய திருவடிகளே சரணம்.